Hi friends, welcome to JTech. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜியோவில் நீங்கள் வந்து பெர் டேக்கு 1 GB 1.5 GB ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அந்த பிளானுக்கு 5G பிளான்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம 5G எப்படி அன்லிமிட்டடாக கொண்டு வரணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த ஜியோவில் அப்கிரேட் பிளான்ஸ்னு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளான் வந்து இப்போ ஜியோ ஆப்பில் அந்த பிளான்ஸ் வந்து இப்போ அப்டேட்டில் இல்லாமல் போயிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து அது வந்து இப்போ நம்ம அஃபிஷியலாக இந்த ஜியோ அஃபிஷியல் வெப்சைட்டு இல்லைனா இந்த கூகுள் பே இதில் வந்து இந்த ஜியோ ப்ரீபெய்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டேட்டா ஆட் ஆன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த ட்ரூ அன்லிமிட்டட் அப்கிரேட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 பிளான்ஸ் ஃப்ரீ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து இந்த 51, 101, 151 இந்த 3 இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது 1 GB 1.5 GB ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து 1 மந்த்து, ஸோ ஒரு 56 டேஸு அப்படி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த பிளானுக்கு இந்தந்த ரீசார்ஜ் பண்ணால் தான் 5G கிடைக்கும். நீங்கள் வந்து சும்மா நான் வந்து இப்போ 70 நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன், ஸோ நான் 51 ரூபா அப்கிரேட் பண்ணேன், ஆனால் அன்லிமிட்டட் 5G கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து என்னென்னா, இப்போ 51 GB 51 ருபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே கீழே டேட்டா பேக் டீட்டெயில்ஸில் வந்து டேட்டா பேக் ட்ரூ 5G அன்லிமிட்டட் அப்கிரேட் ப்ளஸ் 3 GB டேட்டா கொடுக்குறாங்க. வாய்ஸ் அன்லிமிட்டட் தான், SMS அன்லிமிட்டட், வேலிடிட்டி எக்ஸிட்டிங் பிளான்ஸ் வரைக்கும். இதில் 4G 5G டேட்டா 4G டேட்டா வந்து 3 GB கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இது வந்து நம்ம எந்த யூசர்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1.5 GB நீங்கள் பெர் டேக்கு ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து 28 நாளைக்கு நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பிளான் 51 ரூபா பிளான் வந்து நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து 5G அன்லிமிட்டடாக கிடைக்கும். ஸோ அப்போது இது வந்து 28 நாளைக்கு தானா, அப்போது 1 GBக்கு கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ அதுக்கு வந்து 101 GB இருக்குது, 101 ருபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் 6 GB கொடுக்குறாங்க. இதில் வந்து 4G டேட்டா வந்து 6 GB. ஸோ இதில் வந்து இந்த 1 GB நீங்கள் டேட்டா ஆட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த 28 நாளைக்கு அப்புறம் 56 நாளைக்கு வேலிடிட்டி போட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த 101. இந்த இதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா, இந்த இதை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5G அன்லிமிட்டட் 5G உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்து ரீசார்ஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 70 நாளைக்கு அந்த மாதிரி ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கு வந்து 151 அந்த ருபீஸை பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4G 9 GB கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1.5 GB ஆக்டிவேட் பிளானு 56 டேஸ் ப்ளஸ் 90 டேஸ் வேலிடிட்டி உள்ளவங்க வந்து இந்த பிளானிங் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் தான் உங்களுக்கு 5G கிடைக்கும். நீங்கள் வந்து தெரியாமல் நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணிடாதீங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு 5G கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.